மத்திய அரசு துறைகளில் காலியாக உள்ள 546 பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்தம் 546 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். சயின்டிஃபிக் ஆஃபீஸர், மெடிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றனர். தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் வரும் ஜூலை 3ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். மத்திய அரசு துறைகளில் காலியாக உள்ள 546 ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், மெடிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சயின்டிஸ்ட் பி மற்றும் இதர பல்வேறு பணியிடங்களில் நிரப்புவதற்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை மத்திய பணியாளர் தேர்வு ஆணையம் வெளியிட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூனியர் அறிவியல் அதிகாரி 9, மண்டல இயக்குனர் 2, செயல்பாட்டு அதிகாரி DGCA 19, விமான பாதுகாப்பு அதிகாரி 15, இணை பேராசிரியர் சிவில் பொறியியல் 1, உதவி பேராசிரியர் மின்சார பொறியியல் 1, உதவி பேராசிரியர் கணினி பொறியியல் 1, உதவி பேராசிரியர் கணினி பொறியியல், செயற்கை நுண்ணறிவு, கணினி பொறியியல், நெட்வொர்க்கிங் மற்றும் சைபர் பாதுகாப்பு ஒரு இடம் என 95 வகையான பணியிடங்களில் மொத்தம் 546 காலியிடங்கள் நிரப்பப்படுகின்றனர். கல்வி தகுதி BE, BTech, LLB, MA, MCA, MBBS, BHMS, முதுகலை பட்டம் அல்லது மருத்துவத்துறையில் டிப்ளமோ போன்ற கல்வி தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும். கல்வி தகுதி பற்றிய முழு விவரங்களை தேர்வர்கள் தேர்வு அறிவிப்பில் பார்த்து உறுதி செய்து கொள்ளலாம். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். பணியிடங்களை பொறுத்து அதிகபட்ச வயது வரம்பு மாறுபடுகிறது. சில பணிகளுக்கு அதிகபட்சமாக 50 வயது வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்களுக்கு அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 25 செலுத்த வேண்டும். SC, ST, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 3/7/2026 ஆகும். தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் UPSCயின் அதிகாரபூர்வ இணையதளமான https://www.upsc.gov.in/ மூலம் ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்.